கன்னட மொழி விவகாரம் தொடர்பாக கமலின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு முன்பாக கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீதிமன்றமும் கெடு விதித்திருந்தது. இந்த நிலையில் வழக்கு விசாரணையின் பொழுது தன்னுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, தவறு செய்தால் மன்னிப்பு கோர முடியும், தவறான கருத்திற்கு மன்னிப்பு கோர முடியாது என்று அவர் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அது தொடர்பான சுமூக முடிவு எட்ட வேண்டும் என்றும் அதன் பிறகு மீண்டும் வழக்கு விசாரணை என்பது ஜூன் 10ஆம் தேதி நடைபெறும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இப்போ இந்த விவகாரத்தில் கமலினுடைய பேச்சு என்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும் யாரையும் பிரித்து வைக்க வேண்டிய அந்த அடிப்படையில் தன்னுடைய கருத்து வெளிப்படவில்லை என்றும் புண்படுத்தும் நோக்கில் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியிருந்த கமல் கர்நாடக பிலிம் சேம்பரினுடைய தலைவர் நரசிம்மலுவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதில் தன்னுடைய கருத்தால் நடிகர் சிவராஜ்குமாருக்கு ஏற்பட்ட தர்ம சங்கடத்திற்கு வருந்துவதாக குறிப்பிட்டு பேசிய அவர் தமிழ் மற்றும் கன்னடம் ஆகியவை அனைத்துமே ஒரே குடும்பம் தான் என்றும் குடும்பத்தை குறிப்பிடும் வகையிலேயே தன்னுடைய கருத்து இருந்ததாகவும் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்திற்கு கன்னட அமைப்புகள் தரப்பிலிருந்து பல்வேறு கண்டனங்கள் எழுந்திருந்த நிலையில் கமல் தன்னுடைய கருத்திற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையென்றால் கர்நாடகாவில் தக்லைஃப் படத்தை வெளியிட விடமாட்டோம் என்று கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் கர்நாடக வர்த்தக சபையும் இந்த முடிவை எடுத்திருந்தது. அதற்கு முதலமைச்சர் சித்தராமையா ஆதரவு தெரிவித்திருந்தார். இருந்தபோதும் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அதை ஆதரிக்கவில்லை. இரு மாநில மக்களினுடைய உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும், இருவரும் நண்பர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரம் விரைவில் ஒரு சுமூக முடிவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது கமலினுடைய கடிதத்தை ஏற்றிருப்பதாக நீதிமன்றம் கூறியிருந்தாலும் கன்னட மொழி குறித்து வெளியில் பேசும்பொழுது, ஒரு மாநிலத்தினுடைய மொழி குறித்து பேசும்பொழுது கமல் கவனமாக இருந்திருக்க வேண்டும், மன்னிப்பு கேட்பதில் ஈகோ இருக்கிறதா என்பன போன்ற பல கடுமையான கேள்விகளையும் ராஜ்கமல் நிறுவனத்திற்கு நீதிமன்றம் முன்வைத்திருந்ததும் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதில் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கக்கூடியவர்கள் கமல் தரப்பிலிருந்து நியாயம் இருக்கிறது, எனவே அவர் மன்னிப்பு கேட்க வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது முத்தரப்பு பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு ஏற்படுமோ என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து நம்மோடு காங்கிரஸ் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தக்லைஃப் பட விவகாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. நீதிமன்றம் கமலுக்கான அந்த மன்னிப்பு கேட்க வேண்டும் கெடு விதித்திருந்தது. ஆனா மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறதுல கமல் உறுதியா இருந்திருக்கிறார். இப்போ பட வெளியிடே தள்ளி போயிருக்கிறது. எப்படி பார்க்கறீங்க? இதை அரசியலா பார்க்க கூடாது. அவர் ஒரு உலக நாயகன், திரைப்பட கலைஞர். அவர் தவறா எதுவும் சொல்லல. கன்னட மொழியை குறைச்செல்லாம் எங்கேயுமே பேசினது இல்லை. அவரு எல்லா மொழியும் நேசிக்கின்ற ஒரு மகா கலைஞர், உலக நாயகன். அவங்க அப்படித்தான் பார்க்கணும். அன்னைக்கு கர்நாடகாவுடைய சூப்பர் ஸ்டாரா இருந்த ராஜ்குமாருடைய புதல்வர் அந்த கேசட் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் பொழுது அவர் யதார்த்தமா என்னிலிருந்து பிறந்ததுதான் நீங்கள் அப்படின்னா என்னுடைய மொழியிலிருந்து பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுல எந்த குற்றமும் கிடையாது. இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர், எல்லா நாட்டுக்கும் போனாலும் தமிழ் மொழியை பேசுறாரு. தமிழ் மொழியை பத்தி நிறைய உலகம் முழுவதும் எடுத்துரைக்கிறாரு. ஆனா அதுக்கெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்காதவர்கள் மூத்த மொழி தமிழ் மொழி, கீழடி நாகரிகமாகட்டும், தாமிரபரணி, ஆதிச்சநல்லூர், இப்படி பல கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு 3000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழின்னு சொல்றாங்க. அறிவியல் பூர்வமான மொழி. ஆனா எதற்காக இது அரசியலாக்கப்படுகிறது எனக்கு தெரியல. அதனால இதை சித்தராமையாவுமே இந்த கமலினுடைய கருத்திற்கு எதிர்ப்பு தான் தெரிவித்திருக்கிறார், கண்டனம் தெரிவித்திருக்கிறார், வர்த்தக சபை முடிவை ஆதரிச்சிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை பெருசா எடுத்துக்காம சுமூகமாக இதை முடித்துப்பட வேண்டும். திரைப்பட கலைஞராக தான் அவரை பார்க்கணும். நீங்க விரைவில் இது சுமூகமா முடிவை நோக்கி நகரும் எதிர்பார்க்கலாமா? சுமூக முடிவு எட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாமா இந்த விவகாரத்தை? இல்ல, சுமூகமா முடியும். ஏன்னா கர்நாடக மக்களும் கமல் மீது மிகவும் மரியாதைக்குரியவர்கள், ரசிகர்கள் இருக்காங்க. அவருக்கு தமிழை தாண்டி, கன்னடத்தை தாண்டி, தெலுங்குவை தாண்டி, மலையாளத்தை தாண்டி இந்தியா முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு படம் மரோ சரித்திரான்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல சங்கராபரணன் தெலுங்கு படம் வந்தது. இந்தியா முழுவதும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கலைஞனை போயிட்டு குறைச்சி மதிப்பிடுறது, அவர் தவறா பேசியிருக்காருன்னு அதுல குற்றம் கண்டுபிடிக்கிறது, அதை கடந்து இவர்கள் போக வேண்டும். அப்படி எந்தவித தவறான நோக்கத்திலும் கன்னட மொழியை குறைச்சி அவர் எங்கேயுமே பேசினதில்லை. எல்லா மொழிக்கும் ஒரு மரியாதை உண்டு, எல்லா மொழிக்கும் ஒரு வரலாறு உண்டு. ஆனால் என்னுடைய மொழி மூத்த மொழின்னு சொல்றாரு. அது யதார்த்தமான உண்மை தானே? அறிவியல் பூர்வமா ஆதாரபூர்வமா சொல்றாரு அவரு. அதை போய் அரசியல் ஆக்க கூடாது. அதான் என்னுடைய பார்வை.
ரைட். இப்போ கர்நாடக காங்கிரசுக்கு தமிழக காங்கிரஸ் தரப்பிலிருந்து இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கறதுக்கான விளக்கம் கொடுக்கப்படுமா அல்லது பேசப்படுமா? இல்ல, அப்படி வந்து அவர் எந்த மொழியும் தாக்கி பேசுபவர் இல்ல. அப்படி அநாகரிகமான தலைவர் கிடையாது. ஒரு நாகரிகமான தலைவர் தான் அவரு. எல்லா கர்நாடக மொழியை தூக்கி பார்க்கக்கூடியவர் தான். எத்தனை படங்கள் கர்நாடக மொழியில நடிச்சிருக்காரு அவரு. என்னை பொறுத்தவரை அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றுதான் என்னுடைய பார்வை. நன்றி திரு செல்வ பெருந்தகை. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. இந்த சிறப்பு நேரலையை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.